காட்ஸ் ஓன் கண்ட்ரியான கேரளாவுக்கே சோறு போடுறது தான் அலப்பின்னு சொல்கிற ஆலப்புழா டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற நம்ம பார்க்குற இந்த குட்டநாடு. சுற்றியும் பச்சை பசேல்னு இருக்கிற நெற்பயிர்கள், இந்த நெற்பயிர்களுக்கு ஆதாரமாக விளங்குற பேக் வாட்டர்ஸ், அதன் கரைகளில் இருக்கிற வீடுகள்னு ஒரு வித்தியாசமான இயற்கையின் படைப்பு தான் இந்த ஆலப்புழா. நம்ம கேரளா டூர் வரும்போது இந்த ஆலப்புழா பேக் வாட்டர்ஸில் விதவிதமாக மேந்துக்கிட்டு போகிற ஹவுஸ் போட்டில் ஒரு குரூப்பாக வந்து ஸ்டே பண்ணி கேரளா ஃபேமஸான கரிமீனோட ஒரு லஞ்சை சாப்பிட்டு இந்த பேக் வாட்டர்ஸ்லேயே மிதந்துக்கிட்டு கரையில் இருக்கிற கேரளா மக்களோட வாழ்க்கை முறை, இயற்கை அழகுகளை ரசிச்சுக்கிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக டான்ஸ் ஆடி வைப் பண்ணிவிட்டு இந்தியாவிலேயே லாங்கஸ்ட் லேக்கான வேம்பநாடு லேக்குள்ளே போய் ஸ்பீட் போட்டில் செமையாக என்ஜாய் பண்ணிவிட்டு ஈவினிங் இவங்க தர டீ ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு கரையோரமாக அந்த ஹவுஸ் போட் நின்னதுக்கப்புறம் வில்லேஜ் வாக் போயிட்டு நைட்டு சிக்கன் கறி, சப்பாத்தி, ரைஸு, டால் எல்லாம் சாப்பிட்டு நல்லா ஏசி ரூமில் தூங்கி எழுந்து தண்ணியிலேயே மிதந்துக்கிட்டு டீ காஃபியோட ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டை முடித்து கேரளாவோட இயற்கை அழகை வித்தியாசமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துட்டு வந்தால் எப்படி இருக்கும்? இதெல்லாம் கேட்கும்போதே மனதுக்கு எவ்வளோ இதமாக இருக்குது. சரி வாங்க அனுபவிச்சே பார்த்துடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ட்ராவல் டேக்கேஜ் சேனல். நம்ம சேனலில் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, மற்ற சேனலோட வந்து ஒரு கொலாப் வீடியோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்காக தான் நண்பரோட பேர் வந்து கேசவன் அப்படிங்கிற யூடியூப் சேனல் வச்சுருக்காரு. நம்மள மாதிரியே நிறைய ட்ரிப் போகிறது, நிறையா வில்லேஜில் டிஃப்ரெண்ட்டாக போகிறது, அந்த மாதிரியெல்லாம் வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்காரு. அவரோட சேர்ந்து தான் நம்ம வந்து நீ கொலாப் வீடியோ பண்ண போகிறோம், ஹவுஸ் போட்டெல்லாம் சுற்றி பார்க்க போகிறோம். நண்பர்கிட்ட அப்படியே பேசிடுவோம். மக்கள் ஆலப்பி வந்திருக்கோம். ஒரு தமிழ் ட்ராவல் பேக்கேஜ்னு சொல்லிட்டு சேனல் வச்சுருக்காருல, அதன் மூலிமா நம்மளுக்கு பழக்கம். நம்ம என்ன தான் பக்கத்து ஸ்டேட்டாக இருந்தாலும் மொழி வேறையாக இருக்கிறனால வந்து நம்ம இங்கே வந்து நல்ல விதமான போட்டு பிடிச்சி நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து பண்ணிக்க முடியுமான்னு தெரில. சரி, அதனால் சரி நம்ம தமிழ்நாடுகளே பிடிச்சிக்கலான்னு சொல்லிட்டு அப்புறம் இவர்கிட்ட கேட்டோம். அப்புறம் ஒரு 8 வருஷமாக அந்த ஃபீல்டு இருக்கிறதா சொன்னார். சரின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். பார்க்கலாம் எந்த அளவுக்கு எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக பண்ணி கொடுப்பாருன்னு தெரியல. வீடியோவில் தெரியும் நாங்கள் எந்த அளவுக்கு என்ஜாய்மெண்ட் பண்ணுறேன்னுங்கிறதே தெரியும். ப்ரோ வந்து தனியாக வரலைங்க, ஒரு கேங்கோட வந்திருக்காரு. நம்ம வந்து பேச்சுலரோட நான் யாரையும் ட்ரிப் கூப்பிட்டு போனதில்லை இது வரைக்கும். எல்லாமே ஃபேமிலி தான் கூட்டி போய் நம்ம என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து பேச்சுலரோட போகிறோம். அதனால் ப்ரோவோட சேனலில் நம்ம செம்மையாக என்ஜாய் பண்ண போகிறோம். நான் கீழே வந்து அவரோட வீடியோ போட்டதுக்கப்புறம் அந்த லிங்க் தரேன். அவரோட சேனலும் போய் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஓகே ப்ரோ ஸ்டார்ட் பண்ணிடலாம் ப்ரோ. ஓகே, கேங்கோட வெல்கம் ட்ரிங்க்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். என்ன ப்ரோ? சூப்பர் ப்ரோ. மார்ச் மந்த்து ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் லைட்டாக வெயில் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சூரியன் ஸ்கொல்டிங், இட்ஸ் டூ ஹாட், வேர்த்து கோட்டிங். ஸோ ட்ராவல் பண்ணி வந்தால் இன்னும் வந்து நமக்கு ஹெவியாக தெரியும். இன்னும் ஏப்ரல் மேலாம் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். இந்த டைமில் வந்து ஹவுஸ் போட் வரீங்களா இருந்தீங்கன்னா டே டைமில் ஏசி எடுக்கிறது கொஞ்சம் பெட்டர். அப்படி இல்லைன்னா ஆஸ் யூஸ்வல் டீலக்ஸ் போட்டில் வந்தீங்கன்னா நைட் 9 மணிலேருந்து காலையில் 6 மணி வரையும் ஏசி இருக்கும். ஒரு வெயில் உங்களால் தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்னா டே டைமில் எடுத்துங்க. பட் என்னை பொறுத்தவரையும் தேவைப்படாது. ஏன்னா ஒரு 4 மணி நேரம் 12 மணிக்கு ஸ்டார்ட் ஆகினா ஒரு 4 மணிக்குள்ளே வெயில் வந்து நார்மல் ஆயிரும். அதுக்கப்புறம் நல்லா தான் இருக்கும். ஏசியிலே இருந்து பழக்கப்பட்டீங்கன்னா மறக்காமல் ஏசி எடுத்துருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட 10வது 11வது டைமாக வந்து நம்ம ஹவுஸ் போட் வரோம். ரொம்ப நாள் ஆச்சு. போன வருஷம் 2024 வந்ததுக்கப்புறம் 2025 இப்போ தான் வந்து நம்ம ஹவுஸ் போட் வரோம். போட் வந்து அந்த இடத்துல லேண்ட் ஆயிருந்தது. அப்படியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அடுத்ததாக வந்து முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். என்னென்னா நமக்கு லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிட்டு இருக்குது. ஆல்ரெடி சொன்னதான் கேரளாவோட கரிமீன். ஆலப்புழாவில் வந்து இந்த கரிமீன் வந்து ரொம்ப ஃபேமஸ். இதுதான் வந்து நமக்கு வந்து லஞ்சு கொடுப்பாங்க. ஸோ அது வந்து ஃப்ரை பண்ணிகிட்ருக்கோம். இப்போயே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிளேஸாக நம்ம பார்க்க போகிறோம். அப்போ தான் போட்டு ஸ்டார்ட் ஆச்சு. உங்களுக்கு சைடில் ஒரு கவர்மெண்ட் போட் போயிட்டுருக்குது, அது காட்டுறோம் பாருங்கள். இங்கே பாருங்கள், ஃப்ரெண்டில் பார்த்தா தெரியும். இது வந்து கவர்மெண்ட் போட்டுங்க. நம்ம வந்து லாஸ்ட்டாக ஒரு கனாயிங் வீடியோ வந்து நம்ம பார்த்துருந்தோம். அதாவது வில்லேஜோட சின்ன சந்தில் போய் பார்க்குற மாதிரியான ஒரு சின்ன போட்டுங்க. அது துடு போட்டு போவோம். நீங்கள் ரீசெண்டாக நம்ம வீடியோ பார்த்துருந்தீங்களுக்கு தெரியும். அதுக்கு போகிறதுக்கு வந்து நம்ம இந்த கவர்மெண்ட் போட்டுலாம் போனோம். இங்கே பாருங்கள், ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது. பஸ் ஸ்டாப்பில் அது வந்து போட் ஸ்டாப். நம்ம ஊரில் எப்படி வந்து டவுன் பஸ் எல்லாம் ஒவ்வொரு சின்ன கிராமத்துலேருந்து சின்ன ஸ்டாப்பில் நின்று போவோமோ
அந்த மாதிரி இங்கே இருக்கிற வில்லேஜில் வந்து இந்த மாதிரி போட்டில் தான் எல்லாருமே போவாங்க. இந்த மாதிரி வந்து நிறையா விஷயங்கள் வந்து நம்ம இந்த ஹவுஸ் போட் ரைடு போகும்போது பார்க்கலாம். இங்கே இருக்கிற மக்களோட வாழ்க்கை முறை, வீடுகள், இங்கே இருக்கிற இந்த லேண்டு, பேடி ஃபீல்டு இதெல்லாம் பார்க்கலாம். இந்த பக்கம் பாருங்கள், இங்கே ஒரு ஷிக்காரா போட் இருக்குது. இது வந்து அவரல் பேசிஸ் போகிறது. அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கடையில் வந்து கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறதுக்காக இந்த ஷிக்காரா போட் வந்து நிறுத்தியிருக்காங்க. இங்கே இருக்கிற வீடுக்கு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா நெல் வயல்களெல்லாம் இருக்கும் தெரியும். ரொம்ப நேரமாக ட்ராவல் பண்ணி வந்துட்டோம். வந்ததில் பார்த்திங்கன்னா போட் வந்து லேண்ட் ஆகுது. எதுக்காக லேண்ட் ஆகுது அப்படின்னா நம்ம வந்து லஞ்சு சாப்பிட போகிறோம். அதுக்காக வந்து நிறுத்துகிறாங்க. வாங்க போய் லஞ்ச் ரெடியாக இருக்குது. லஞ்சில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். பாய்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கீழே வந்து கொஞ்சம் ஹாட்டாக இருக்கிறனால மேலே உட்காந்து சாப்பிட்லான்னு சொன்னாங்க. ஸோ அதனால் எல்லாத்தையுமே மேலே எடுத்துகிட்டு வந்துட்டோம். ப்ரோ சாப்பிட்லாங்களா? நம்ம வீட்டில் சாப்பிட்ற மாதிரி கீழே உட்காந்து சாப்பிட்றோம் டிஃப்ரெண்ட்டாக. நம்ம ஆஸ் யூஷுவல் ஆல்ரெடி சொன்னது தான். கேரளாவோட இதான், அதாவது எப்படின்னா நம்ம வீட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ கீழே தான் உட்காந்து சாப்பிட்றோம். கறிமீன் சாப்பிட்ருவோம். ஓகே, லஞ்சு சாப்பிட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுவோம். நல்ல சாப்பாடு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் கேரளா ஃபுட் வந்து சாப்பிட்ருக்கோம். சாம்பார்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவல். பசங்க எல்லாமே கீழே போயிட்டாங்க. இதுதான் உங்களுக்கு முக்கியமான இன்னொன்று காட்ட போகிறேன். அப்படியே பாருங்கள், மழை வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரொம்ப ஒரு அருமையான ஒரு கிளைமேட். ஒவ்வொரு டைமும் ஹவுஸ் போட் வரும்போது நான் சொல்லுவேன், மழை டைமில் ஹவுஸ் போட் போனால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். நான் ஃபஸ்ட்டு ஹவுஸ் போட் ட்ரிப் வரும்போது மலையில் தான் போனேன். அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. அது எனக்கு இப்போ வந்து கிடச்சிருக்கு. அப்படியே மலையில் பாருங்கள், அந்த சின்ன போட்லெல்லாம் கொடை பிடிச்சிட்டு போயிட்டுருக்காங்க. பார்த்தா தெரியும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா போட்டெல்லாம் நிறையா போயிட்டுருக்கிறத பார்க்கலாம். இதுக்கு அடுத்ததாக இந்த பக்கம் பாருங்கள், நமக்கு சைடில் ஒரு போட் வந்துருச்சு. அந்த போட்டுக்கு சைடில் பாருங்கள், உள்ளே நிறையா போட் வந்து இதான் வேம்பநாடு லேக்கு. நிறையா போட் வந்து அந்த ஏரியாவில் சுற்றிட்டுருக்கு. அவ்வளோதான், நம்ம போட்டு வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அப்படியே நம்ம அந்த வேம்பநாடு லேக்கில் போவோம். அப்போ பாருங்கள், அப்படியே நத்த மாதிரி ஊர்ந்து போயிட்டுருக்கோம். அந்த சீனை நீங்கள் பார்க்கும்போது பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கும். மலையில் போகிறது வந்து அவ்வளோ ரம்மியமாக இருக்குது. இதை பாருங்கள், வேம்பநாடு லேக்கில் வந்து என்ட்ரி ஆகிறோம். சரி வாங்க, நம்ம பாய்ஸ் எல்லாம் மேலே என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு போய் பார்த்துடலாம். இதை பாருங்கள், செம்ம என்ஜாய்மெண்ட்டில் இருக்காங்க. ஜி எப்படி இருக்க? வேம்பநாடு லேக்கோட அழகை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வேறு லெவல் கிளைமேட்டுங்க. உண்மையாலுமே நமக்கு வந்து லக்குன்னு தான் சொல்லணும். அவ்வளோ வெயில் அடிச்சிச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது. அப்படியே டோட்டலாக கிளைமேட் சேஞ்ச் ஆச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறையா போட் வந்து இந்த இடத்துல இருந்துச்சு. ஆனால் விண்டு வந்து அதிகமாக இருந்தனால மழை ஸ்டார்ட் ஆனோடனே எல்லா போட்டும் ரிட்டன் போயிடுச்சு. இல்லைன்னா சாப்பிட்டோன்னே உங்களுக்கு வந்து நிறையா காமிச்சிருப்பேன். இங்கே பாருங்கள், ஸ்பீட் போட்டில் எப்படி போகிறாங்கன்னு பாருங்கள். நம்ம பாய்ஸ் எல்லாம் வந்து இப்போ ஸ்பீட் போட் போனதெல்லாம் பார்த்துட்டு ஹைப் ஆகிட்டாங்க. ஸ்பீட் போட்டுக்கு இங்கேருந்தே நம்ம கால் பண்ணி சொல்லியாச்சு, வரப்போகிறாங்க. இப்போ பாய்ஸ் எல்லாம் ஸ்பீட் போட்டில் எப்படி போகிறாங்கன்னு பார்த்துருவாங்க. நம்ம புக் பண்ண ஸ்பீட் போட் வந்தாச்சு. ப்ரோ கீழே வாங்க, கீழே வாங்க. அவ்வளோதான், போட் ரெடி ஆயிடுச்சு. லைஃப் ஜாக்கெட் கொடுத்துட்டாங்க. கேசவம் வந்து விருப்பப்பட்டார் பாய்ஸ் வந்து ஏற்றி ஆகணும் அப்படின்னு. அவர் போன காரணமே அந்த 2 போட்டு சுத்த பார்த்துனாரு. ஹைப் ஆயிடுச்சு அவருக்கு. சரியான வைப் ஆயிடுச்சு. அண்ணன் வந்து வச்சு செஞ்சுட்டாரு. வேற லெவல், சூப்பர் சூப்பர், செம்ம என்ஜாய்மெண்ட். இவங்க தான் வந்து வரமாட்டேன்னு சொல்லி என்ஜாய்மெண்ட்டை மிஸ் பண்ண ஆளுங்க பாத்தீங்க. அது இவரை மறந்துடாதீங்க. என்ன தம்பி என்னாச்சு? போய் பாத்ரூம்ல வந்துட்டா மக்களே. சொல்லுங்க.
அழைப்பி வந்தீங்கன்னா இந்த ரைடை மட்டும் மறக்காம போயிருங்க. மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப வருத்தப்படுவீங்க. மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் வருத்தப்படாதீங்க. ப்ரோ எப்படி வேற மாதிரி ப்ரோ. என்ஜாய் பண்ணது வந்து அவர் தான் மெயினுங்க. அவர் தண்ணிக்குள்ளேயே தலையை விட்டுட்டு தான் வந்தாருங்க. வீடியோ எடுக்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து 300 rupees தான். வேறு லெவல் என்ஜாய்மெண்ட். வந்தீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். சூப்பராக இருக்குது. தலையெல்லாம் நனைஞ்சிருச்சுங்க. பயங்கர வெட்டாயிடுச்சு. தண்ணி அவ்வளோ தண்ணி அடிச்சிருச்சு. இங்கே பாருங்கள், இது வந்து ட்ரிபிள் பெட்ரூம் போட்டுங்க. நல்லா பெரிய போட்டுங்க. அப்படியே இங்கே பாருங்கள், இந்த பறவையெல்லாம் அப்படியே பறக்கிறக்கும் தண்ணியில் அப்படியே போட்டு மிதந்து போகிறக்கும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அடுத்ததாக ஒரு நியூஸ் வந்துருக்கு. ஸ்நாக்ஸு, டீ, காஃபி இதெல்லாம் ரெடி ஆகிடுச்சுங்களா. போய் அதை வந்து டேஸ்ட் பண்ணிடுவோம். கேட்டா ரெடியா? ஸ்நாக்ஸ் ரெடியாக இருக்குது. ஓகே, மேலே கொண்டு வாங்க, பார்த்துருவோம். ஸோ நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா பழம்பொரி இல்லைன்னா ஆனியன் பஜ்ஜி வந்து கொடுப்பாங்க. இப்போ வந்து நமக்கு வந்து ஆனியன் பஜ்ஜி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்பீட் போட் போனோம். அது வந்து ஒருத்தர் வந்து ரிவ்யூ சொல்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. எப்படி இருந்துச்சுன்னு ப்ரோ கேட்டுருவோம். ப்ரோ ஸ்பீட் போட்டு போயிட்டு வந்து அந்த சில்னஸ்ல பார்த்தீங்கன்னா அந்த டீ காஃபி குடிச்சோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதுதான் நம்ம பண்ண போகிறோம். ஸ்பீட் போட்டுக்கு அந்த ஸ்பீட் போட் எப்படி அந்த திரும்ப பார்த்தீங்களா தண்ணி உண்மையே நல்லா இருந்தது. அவ்வளோ ஏன் அவ்வளோ நான் வந்து போல பார்த்தீங்களா என்ஜாய் பண்ணாங்க. நல்லா இருந்தது. நண்பர் வந்து கொஞ்சம் பயந்துட்டாரு ஏங்க. அதனால வந்து எப்படி என்ஜாய் பண்ணும்போது எப்படி என்ஜாய் பண்ணும்போது வந்துதான் தோணுச்சு எனக்கு. என்னன்னா மாப்பிள்ள இல்ல, அதாவது மாப்பிள்ள அதாவது இதுக்கு முன்னாடி ஒருத்தர் ஓடிட்டு போனார் போட் ஒருத்தர் எல்லாம் ஃபாரினர்ஸ் உட்காந்து போனாங்களே. ஒரு கட் அடிச்சான். நான் பார்த்தோன்னே வயிறு கலங்கிருச்சு. ஆனால் நாங்களும் பார்த்தோம். நாங்கெல்லாம் அங்கே சுற்றிட்டு இருக்கோம். நீங்கள் இந்த பக்கம் போட்டு பார்த்துட்டு இருந்தீங்க. அவன் எப்படி அவங்க எப்படி ஓட்டுறாங்க இங்கே பார்த்துட்டு இருந்தேன். நல்லா இருந்தது. சரிங்க, பரவாயில்ல. ஓகே ப்ரோ, ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம், டீ சாப்பிடலாம் வாங்க. ஸோ நண்பர் நண்பர் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க. பயப்பட வேண்டாங்க சரிங்களா? ஒன்றும் ஆகாதுங்க. அதுக்குதான் லைஃப் ஜாக்கெட் கொடுக்குறாங்க. அவர்லாம் தண்ணிக்குள்ளே தலையை விட்டுட்டு தான் வந்தாருங்க. அவ்வளோ என்ஜாய் பண்ணாரு. பயம் இல்லைங்க, மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. அவ்வளோதாங்க. ஓகே ஓகே, ஒன்றும் பத்தில டீ சாப்பிடலாம். அவ்வளோதாங்க, வாங்க. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 5:30 ஆயிடுச்சு. போட் வந்து லேண்டே பண்ணிட்டாங்க. இந்த ட்ரிப்பில் வந்து என்னால் மேக்ஸிமம் கவர் பண்ண முடியல. என்னென்னா பாய்ஸோட என்ஜாய் பண்ணிட்டு வந்ததில் வேறு லெவலில் இருந்துச்சு. இதுதான் இன்றைக்கி நம்ம வந்து லேண்ட் ஆகிருக்கிற ஏரியா. ஸோ சுற்றியும் நிறையா வீடுகளெல்லாம் சைடில் இருக்குது. நைட்டெல்லாம் எதுவும் பிரச்சனை பண்ணாமல் இருக்கணும், இல்லைன்னா கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வரும்போது பாய்ஸ் எல்லாம் வந்து ஸ்பீக்கரில் பாட்டு போட்டு என்ஜாய் பண்ணணும்னு சொன்னாங்க. சரி, அவங்க என்ஜாய் பண்ணுறதை அப்படியே பார்க்கலாம். பாய்ஸ் எல்லாம் டான்ஸ் ஆடி வேறு லெவலில் என்ஜாய் பண்ணிட்டாங்க. நைட் வியூவில் எப்படி போட் இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு வந்து அடுத்ததாக இன்னொரு போட்டோட ஒரு சின்ன வியூ காட்டுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பெட்ரூம் போட்டு ஒன்று இருக்குது. நம்ம புக் பண்ணுற போட்டு தான் இந்த போட். வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அல்ட்ரா டீலக்ஸ் போட்டுங்க. நம்ம டீலக்ஸ்க்கு அடுத்த லெவல் ப்ரீமியம் கேட்டகரின்னு கூட சொல்லலாம். இந்த போட்டு தான். இந்த போட்டுக்குள்ளே போய் உள்ள ரூம்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். அதை மட்டும் நீங்கள் பாருங்கள். இங்கே பாருங்கள், இது வந்து ஃப்ரண்ட் வியூ. இங்கே வந்து கேப்டன் இருப்பார். அப்படியே இந்த பக்கம் திரும்பினா எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதோ நம்ம வந்து ஒரு ரெசார்ட்குள்ளே இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் ஆகும். இது வந்து ஃப்ரண்ட் லாபி. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல் ஏசிங்க. இதுக்கு அடுத்ததாக அப்படியே உள்ளே போகிறோம். உள்ளே போகிற வழியிலே எப்படி இருக்குன்னு பாருங்கள். பெட்ரூம் பாருங்கள், நல்ல ஸ்பேசிஸாக இருக்கும். 2 பேருக்கே எவ்வளோ ஸ்பேசிஸ் பாருங்கள். அடுத்ததாக ரெஸ்ட் ரூம் பாருங்கள். ரெசார்ட்டில் கூட இப்படி இருக்காது, அவ்வளோ இதாக வந்து வச்சுருக்காங்க. ரொம்பவே ப்ரீமியம் கேட்டகரியாக பண்ணணும் அப்படிங்கிறக்காக இது வச்சுருக்காங்க. இது மட்டும் இல்லை, இது மாதிரி வந்து நிறையா இருக்குது. நம்ம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான போட்டெல்லாம் நிறையா நம்ம வந்து புக் பண்ணி கொடுத்துட்ருக்கோம்.
இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்கில் லக்ஸுரி போட்லேயே பாத் டப் இருக்கிற மாதிரி ஒரு சிங்கிள் பெட்ரூம் போட் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அதுவும் நம்மளோட டைப்பில் இருக்கிற போட்டு தான். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நிறையா போட் வந்து நம்ம புக் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கும் இது மாதிரிலாம் டிஃப்ரெண்ட்டாக வேணும் அப்படின்னா நம்ம கேர்மை ட்ராவல் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து சூப்பரான போட்டு நல்லா அருமையாக நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகிற அளவுக்கு நம்ம வந்து புக் பண்ணி கொடுக்கலாம். சரி, ஓகே, நம்ம போய் நம்ம பாய்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துருவோம். நம்ம வீடியோ பண்ணிட்டு வந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா டின்னர் ரெடி ஆகிடுச்சு. டின்னர் பார்த்துடலாம். டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி, சிக்கன் கறி, ரைஸு, டாலு, அப்புறம் அதுக்கு வந்து வெண்டைக்காய் பொரியல். ஸோ இது வந்து ஆஸ் யூஸ்வல் நார்மலாக டீலக்ஸ் போட்டில் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் வேணும். இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா நமக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா நம்ம சொன்னோம்னா குக் பண்ணி தருவாங்க. பட் பாய்ஸ் வந்து எங்களுக்கு இதுவே போதும் அப்படின்ட்டாங்க. சரி, வாங்க எல்லாத்தையும் வர சொல்லி சாப்பிட்றலாம். ப்ரோ, சாப்பிட்லாங்களா? சாப்பிட்லாமா? வாங்க வாங்க வாங்க. மக்கால் இரவு உணவு ஒயிட் ரைஸ் இருக்குது, கறி இருக்குது, அதுக்கப்புறம் பருப்பு குழம்பு இருக்குது, வெண்டைக்காய் பொரியல் இருக்குது, அப்புறம் சப்பாத்தியும் இருக்கிறது. எனக்கு அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காரு தலைவர். பரவாயில்ல. ஆக்சுவலாக நாங்கள் மதியானம் சாப்பிட்டோம், மதியானம் சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. ஈவினிங் ஸ்நாக்ஸு அதோட சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. நைட்டு டின்னர் அதுக்கு மேலே எல்லாம் ஹைலைட்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா சமைச்ச விதம் அதை அரேஞ்ச் பண்ணி கொடுத்த விதாலுமே ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் செஃப் அந்த வேலை பண்ணுவாங்களோ அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க தலைவர். சமைச்ச டேஸ்ட்டும் சரி எல்லாமே நல்லா இருக்குது. ஓகே, டின்னரெல்லாம் வேறு லெவலில் முடிஞ்சுது. பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாம் க்ளீன் ஆயிடுச்சு. நம்ம பாய்ஸ் எல்லாம் வந்து டின்னர் முடிச்சுட்டு அடுத்த என்டர்டெயினுக்கு வந்து மேலே போயிட்டாங்க. என்ன என்டர்டெயின்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், கொஞ்சம் நேரம் அப்படியே ஃபன் பண்ணலாம் அப்படிங்கிறக்காக கார்ட்ஸ் வாங்கிட்டு வந்தோம். சரி, அதை அப்படியே விளையாடலாம் அப்படிங்கிறக்காக உட்காந்துருக்காங்க. எப்படி ப்ரோ இருந்தது டின்னர்? ப்ரோ சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. நல்லா நீட்டாக சாப்பிட்டோம் ப்ரோ. மதியானம் நல்லா சாப்பிட்டோம், ஈவினிங் நல்லா சாப்பிட்டோம், நைட்டு நல்லா சாப்பிட்றோம். சூப்பராக இருந்துச்சு. இந்த ஃபஸ்ட் டைம் வர ஆலப்புழா கண்டிப்பாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ண நல்லா இருக்கணும். ஆனால் இவ்வளோ நல்லா இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. வேற லெவலில் இருக்குது ப்ரோ. எல்லாமே நல்லா இருந்தது, நீட்டாக இருந்தது, நல்லா ஃபன் பண்ணோம், என்ஜாய் பண்ணோம். எல்லாம் சாப்பிட்டு வந்ததுக்கப்புறம் சரி ரிலாக்ஸ் ஆகிறதுக்கோசரம் கார்ட்ஸ் விளாட அப்படின்னு கார்ட்ஸ் விளாண்டுட்டு இருக்கிறோம். நீங்களும் வாங்க ஃபன் பண்ணலாம். அப்படியே பாய்ஸோட சேர்ந்து கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணுவோம். A few minutes later. பாய், குட் நைட். The next day. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நைட்டு நல்லா தூங்கி எழுந்தாச்சு. இப்போ போட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. போட் பாருங்கள் கிளம்பி அப்படியே போயிட்டுருக்கு. நார்மலாக வந்து அலப்பில் வந்து போட் ரேஸ் நடக்கும். அந்த ஏரியாவில் தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ போட் இருக்குன்னு. இந்த ஏரியாவில் தான் வந்து போட் ரேஸ் நடக்குது. ஸோ இந்த இடத்துலேருந்து போட்டு ஸ்டார்ட் பண்ணி அந்த லாஸ்ட் வரையும் போவாங்க. ஸோ அது ஆல்ரெடியே நம்ம சேனலில் வந்து நம்ம போட்டிருக்கோம் இங்கே போட் ரேஸ் நடந்ததெல்லாம். ஸோ அந்த வீடியோலாம் வேணால் நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் பிங்க் பண்ணுறேன், போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆலப்புழானாவே ரொம்ப ஃபேமஸ் அந்த போட் ரேஸ் தான். அதெல்லாம் ஆகஸ்ட் மந்த்தில் வந்து நடக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. வாங்க என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துருவோம். சொன்ன மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி ரெடி ஆகிடுச்சு. யாராலும் லேட் ஆச்சுங்க? யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள். எல்லாரும். ஏன்னா இதை விட்டால் நமக்கு டைம் கிடைக்காது. இப்போ வந்து ஃபோட்டோ வீடியோ எடுத்துக்கிட்டா தான். அதனால் பாய்ஸ் எல்லாம் ரொம்ப வைப் பண்ணிட்டாங்க. இங்கே பாருங்கள். ஓகே, இட்லி, சட்னி, சாம்பார் சாப்பிட்லாங்களா? நல்லா இருக்குங்களா? நம்மளோட குக் வந்து பார்த்திங்கன்னா நேபாளி. ஆனால் உண்மையிலுமே செம்மங்க, சான்ஸ் இல்லை. ஏன்னா நான் இவ்வளோ நாள் ஹவுஸ் போட்டில் வந்திருக்கேன். இவங்க கேரளாக்காரையும் குக் பண்ணுறதுக்கும் இவங்களுக்குமே நல்ல டிஃப்ரெண்ட் இருக்குது. என்ன செஞ்சாலும் தரமாக செஞ்சுருக்காங்க. ஆமாங்க, எல்லாமே மதியம் நைட்டு இப்போ ஃபுட்டு வரல எதுவுமே ஒரு சின்ன குறை கூட இல்லை. நார்த் இந்தியன் வேணுமா அது இருக்குது, சவுத் இந்தியன் வேணுமா அதுவும் இருக்குது, அப்படிங்கிற மாதிரி எல்லாமே டிஷ் செஞ்சுருக்காரு நம்மளு. ஸோ இது வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நம்ம எடுக்கிற போட்டோட கேட்டகரி பொறுத்து வேரி ஆகும். டீலக்ஸ், லக்ஸுரி அந்த மாதிரி ப்ரீமியம் எடுக்கும்போதெல்லாம் இன்னும் உங்களுக்கு நிறையா வந்து வேரியாகி வரும். அதாவது எப்படின்னா காலையில் ப்ரெட்டு, ஜாமு, இல்லை வேறு ஏதாவது தோசை வேணும். இப்போமே நமக்கு ஏதாவது வேறு ஏதாவது வேணும் அப்படின்னா புட்டு, அப்போல்லாம் வேணும்னா முன்னாடியே சொன்னால் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். மக்கள்ஸ் ஓவராலாக சொல்கிறேன், இங்கே வந்ததுலேருந்து நாங்கள் வந்து கேரளா இருக்கிற ஃபீலே இல்லை, தமிழ்நாட்டு இருக்கிற ஃபீலாக தான் இருக்குது எங்களுக்கு. நீட்டாக ஜம் பண்ணி கொடுத்துட்டாரு பையா. ஓகே, சாப்பிட்ருவோம். பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிஞ்சது. பிரேக்ஃபாஸ்ட்டோட எண்டில் வந்து கேரளா சாய். நம்ம ஊர் மக்கள்லாம் பார்த்திங்கன்னா காலையில் எழுந்த உடனே டீ காஃபி கொடுப்போம். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடும்போது வந்து கொடுப்பாங்க. அவ்வளோதான், நம்ம போட் வந்து லேண்ட் ஆகுது. இங்கே பாருங்கள், லேண்டிங் ஏரியாவுக்கு வந்துட்டோம். கீழே இறங்கிட்டு அதுக்கப்புறம் வீடியோ வந்து முடிச்சுக்கலாம், சரிங்களா? ஓகே, அப்படியே கீழே இறங்கிடுவோம். நம்ம ட்ரிப்போட எண்டுக்கு வந்துட்டோம்.
பாய்ஸ்லாம் எப்படி என்ஜாய் பண்ணாங்க என்னென்னு ஃபஸ்ட்டு அவங்ககிட்ட ரிவ்யூ கேட்டுருவோம். ஃபஸ்ட்டு கேசம் ப்ரோட்ட கேட்டுருவோம். சொல்லுங்கள் ப்ரோ. ப்ரோ ஓவராலாக சூப்பராக இருந்துச்சு. மக்கள்ஸ் கண்டிப்பாக சொல்கிறேன், கேர்மை ட்ராவல்ஸ் பேருக்கு ஏற்ற மாதிரி நல்லா கேர் பண்ணிட்டாரு. எங்களுக்கு மெயினாக நாங்கள் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடானு கேட்டிங்க அப்படின்னா ஃபுட்டில் எந்த ஒரு குறையில நல்லா இருந்துச்சு. ரொம்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஷ்டத்துக்கு பண்ணுங்க ஆடுங்க அப்படின்னு சொல்லாமல், அதே மாதிரி வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவும் இல்லாமல் ரொம்ப சேஃப்டியாகவும் ப்ரோ இது பண்ணலாம் அப்படி பண்ணலாம் தெளிவாக சொல்கிறாரு. அதாவது இது பண்ணால் இந்த விளைவுகள் இருக்கும், இப்படி தான் கரெக்டாக இருந்துங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதுக்கேற்ற மாதிரி நாங்களும் இது பண்ணோம். சூப்பராக இருந்துச்சு, நல்லா பார்த்துக்கிட்டார். நாங்கள் என்ன ஒரு ஃபீல் பண்ணுறோன்னா, இவர் 11க்கு வர சொல்லியிருந்தார். நாங்கள் 2 போல் தான் வந்திருந்தோம். இன்னொரு 3 ஹவர்ஸ் இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்குமே அப்படிங்கிறத 3 ஹவர்ஸ் தான் மிஸ் பண்ணுறோம். இப்போவும் போக மனசு இல்லை. இந்த மறுபடியும் புக் பண்ணி மறுபடியும் போனாலும் போவோம் அப்படிங்கிற ஐடியா தான் இருக்கும். கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்குது. மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக வரணும். ட்ரிப்பு செம ஃபன்னாக போச்சு. மஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணணும். எல்லோரும் ஒரு ரிலாக்ஸேஷனுக்கானாச்சும் வரணும். கண்டிப்பாக நீங்கள் நம்மளால் சப்போர்ட் பண்ணி வாங்க. அவர் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, தமிழ் டாக்கீஸை. பெஸ்ட்டாக பண்ணார். கேரளாவில் இல்லாததும் நம்ம ஊர் ஃபுட் ஸ்டைலு எல்லாமே உங்களுக்கு ஃபேவராக பண்ணி கொடுத்தாரு. நல்லா இருந்துச்சு. ஃபேமிலி நல்லா என்ஜாய்மெண்ட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸாக வந்தீங்கன்னா நல்லா பண்ணலாம். நல்ல பேக்கேஜோடு நல்லா பண்ணுறாரு. கண்டிப்பாக வாங்க, மஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். எல்லாமே நல்லா என்ஜாய் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸோட. என்ன அந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஒன்று தான் மிஸ் பண்ணிட்டேன். இப்போ தான் வருத்தமாக இருக்குது ப்ரோ. செம ரைடு. கொஞ்சம் பயந்துட்டாரு. நான் பயந்துட்டேன், நானே இல்லைன்னு சொல்ல, நான் பயந்துட்டேன். அதுக்கப்புறம் மிஸ் பண்ணது வருத்தமாக இருந்தது. அது ஒன்று தான் ஃபீல் ஆச்சு எனக்கு. மற்றபடி எல்லாமே என்ஜாய் பண்ணேன். ரொம்ப நன்றி ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ சப்போர்ட் பண்ணதுக்கு. இனிமேல் எங்கே போனாலும் பயப்படாமல் எதுனாலும் இறங்கிடலாம் ப்ரோ. இந்த அளவுக்கு எதிர்பார்க்கல. இதுதான் ஃபஸ்ட் டைம் கேரளா. எல்லாமே நல்லா இருந்துச்சு. நம்ம ஊரில் சாப்பிட்ற மாதிரியே இருந்துச்சு. கேரளாவுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஆலப்புழா வாங்க. ஜஸ்ட்டு பசங்களாம் மீட் பண்ணி என்ஜாய் பண்ணலான்ட்டு தான் வந்தோம். பிளேசஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுற ஐடியாலாம் நாங்கள் வரவே இல்லை. பட் ஆனால் ப்ரோவோட பிளானிங் வந்து பக்காவாக இருந்தது. தெளிவாக டைமிங்லேருந்து எல்லாமே ஒரு ஷெட்யூல் போட்டு ஃபுட் என்னென்ன சொல்லலாம் எல்லாமே வந்து இந்த ஃபுட்டு சொல்லுங்கள் இதெல்லாம் வந்து ப்ராப்பராக எல்லாமே பிளான் பண்ணி கொடுத்தாரு. பேக்கேஜிலேருந்து டைமிங்லேருந்து நம்ம கூட இருந்தே பார்த்துக்கிற மாதிரி எல்லாமே பக்காவாக பிளான் பண்ணி கொடுத்தாரு. ப்ரோவோட கொலாப் பண்ணதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவ்வளோ ஒரு நல்லா ஃபன்னாக என்ஜாய் ஆகுது. எனக்கு தெரிஞ்ச வீடியோவில் கண்டென்ட் கம்மியாக தான் இருந்திருக்கும். இவங்களோட நான் என்ஜாய் பண்ணது அதிகம். இந்த மாதிரி நிறையா பிளேஸில் கேரளா ஃபுல்லுமே நம்ம வந்து பேக்கேஜ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிள் தான். இது மாதிரி உங்களுக்கு நிறையா வேணும்னா நம்மளோட கேர்மை ட்ராவல் மூலிமா நிறைய பேக்கேஜ் வந்து இருக்குது. நான் காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுக்குறேன். காண்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம பண்ணிக்கலாம். ஓகே பார்ப்போம். அடுத்த ஒரு ட்ரிப்பில் கண்டிப்பாக மீட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகே. பாய் 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 பாய். அப்பா ஒரு வயசு 150 கிலோமீட்டர்.